திரு அருணன், இது உட்கட்சி பூசல் அப்படின்லாம் இல்ல. கட்சி வளர்ப்பது அல்லது கட்சியினுடைய வெற்றி தோல்வியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்வது என்பதையோ அல்லது இன்றைய நிகழ்வையோ நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அல்லது சேர்த்து பேச வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறாரு திரு நித்யானந்தம். இல்ல, அது அவருடைய கருத்து. அவரு பாஜக ஆதரவாளர் என்கிற முறையில அவர் அப்படித்தான் பேசுவார். அது அவருடைய உரிமை. அதனால அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வேண்டாம். ஆனா என்ன நடக்குது என்பதை நம்ம வேறு சில விஷயங்களையும் வச்சு பார்க்கணும். இப்ப அண்ணாமலை தேர்தல் நேரத்துல பேசிய பேச்சுக்கும் இப்ப கிடைத்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் எவ்வளவு பெரிய அகழி இருக்கு, எவ்வளவு ஆழமா அகலமா இருக்கு என்பது அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியுது. அப்ப இந்த முடிவு வந்த போதே எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். கண்டிப்பாக அண்ணாமலைக்கு எதிராக சில கருத்துக்களை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சிலரே சொல்லுவாங்கன்னு. ஆனா நான் கூட எதிர்பார்க்கல தமிழிசைய சொல்லுவாங்கன்னு. ஏன்னா அவங்க அவ்வளவு எளிதிலாக இப்படி எல்லாம் பேசக்கூடியவங்க அல்ல. அப்படி என்றால் அவங்க அந்த அளவுக்கு உள்ளூரை குமைந்து போய் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அதுல அவங்க சொல்றாங்க, ஐயா தேர்தல்னா அது ஒரு உரிய சரியான வியூகம் அமைக்கணும், எந்த வியூகம் நமக்கு வெற்றியை தரும் என்று நாங்கெல்லாம் சொன்னோம் ஐயா. ஆனா அவர் கேட்கல தலைவர். அவர் ஒரு வியூகம் அமைச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அது இன்றைக்கு எந்த ஒரு இடத்தையும் பாஜகவுக்கு தரவில்லை. இது முதல்ல சொல்றாங்க. ஒரு மாநில தலைவர் தேசிய தலைமையினுடைய உத்தரவு அல்லது புரோட்டோகால் அல்லது வழிகாட்டுதல் அந்த அடிப்படையில தான் ஒரு மாநில தலைமை செயல்பட முடியும். அது தேர்தல் வியூகமோ அல்லது கூட்டணி தொடர்பான முடிவுகளையோ மாநில தலைவர் தனித்த முறையில் எடுத்துட முடியாது. தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதல் அறிவுரைகளின்படி தான் செய்ய முடியும். மாநிலத்துக்குன்னு ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாரு, அவருடைய வழிகாட்டுதலின்படி தானே செயல்பட முடியும். அதெல்லாம் நடந்திருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய வாதத்தை. ஆனா மக்கள் முன்பு அண்ணாமலை அவர்கள் எப்படி முன் வச்சாரு, ஐயா நாங்க தனிச்சுதான் நிப்போம், நான் அப்ப இருந்து சொல்லிட்டு வரேன் ஐயா, அதிமுகவோடும் கூட்டணி கிடையாது. ஆகவே அந்த தலைவர்களை விமர்சிச்சு பேசுனது, அண்ணாவை விமர்சிச்சது கடுமையா, ஜெயலலிதாவை விமர்சிச்சது, இதெல்லாம் அகில இந்திய தலைமையா படிச்சுள்ள கூத்து என்னன்னா, வந்த மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்து தேர்தல் பரப்புரை நடத்தினாரு. அந்த பாணியாக அண்ணாமலை ஆட்டம் இருந்துச்சு. அவ இவருக்கு என்று ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, அவருக்கு என்று ஒரு பார்வை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அடிப்படையில் அந்த வியூகம், இந்த வியூகத்தை அவங்களை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா தமிழிசை போன்றவங்க அப்பவே சொல்லி இருக்காங்க, இது ஒத்து வராது, இது இடங்களை பெற்று தராது என்று நாங்க அப்பவே சொன்னோம் என்கிற ஒரு செய்தி அவங்க மக்கள் முன்பு வைக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் அப்படித்தான் வரும். அதை விட மிக முக்கியம் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்தாப்புல நான் கட்சியில புதுசா ஆட்களை சேர்க்கணும்னா ஒரு ஸ்கேல் வச்சிருந்தேன், ஒரு அளவுகோல் வச்சிருந்தேன், ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சிருந்தாங்க. ஒரு யார்ட் ஸ்டிக், அந்த வார்த்தை கரெக்ட். ஆனா இப்ப எல்லாரையும் சேர்க்கிறாங்க, குற்றப்பின்னணி உள்ளவங்க, சமூக விரோதிகள் எல்லாம் சேர்க்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சி தரப்புகள்ல இருந்து நம்ம ஆதாரத்துடன் சொன்னோம். சமீபத்தில் சேர்க்கப்பட்டவங்களுடைய விவரங்கள்லாம் என்ன, அவங்க எத்தகைய குற்றங்கள் பண்ணவங்க. இந்த குற்றச்சாட்டு மற்ற கட்சிகளுக்கு பொருந்தாதா? எது இந்த குற்றச்சாட்டு மற்ற கட்சிகளுக்கு பொருந்தாதா? தேர்தல்ல போட்டியிட்ட எத்தனை வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள்ங்கிற பட்டியல் நம்ம கிட்ட இருக்குல்ல. இல்ல, இதுல ஒரு மிக முக்கியம், நீங்க இந்த குற்ற பின்னணிங்க நானும் பார்த்துட்டு தான் வர்றேன். ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலே அதை வச்சு அரசியல் தலைவர்கள்லாம் போராட்டத்துல போனா எஃப்ஐஆர் ஆயிருங்க. எஃப்ஐஆர் இருந்தாலே குற்ற பின்னணியா? அப்படி அல்ல. இது எப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டு, மோசடி குற்றச்சாட்டு, சொத்து விவகாரத்துல மோசடி குற்றச்சாட்டு, பெரிய பெரிய ஒரு கம்பெனியில மோசடி குற்றச்சாட்டு, பைனான்ஸ் உட்பட, பைனான்ஸ் நிறுவனம் உட்பட இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வருது. அந்த குற்றச்சாட்டுகள் வந்த போதும் வந்த பிறகும் அவங்கள சேர்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு முக்கிய பதவி தர்றாங்க. இதை நாம எல்லாம் விமர்சிச்சோம். அதே விமர்சனத்தை இன்றைய தினம் தமிழிசை அவர்களும் எதிரொலிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு உண்மை. அப்ப இதெல்லாம் அவங்க சொல்லும் போது சிக்கல் வருது. நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க, நான் அந்த காட்சியை பார்த்துட்டு தான் வர்றேன். உள்துறை அமைச்சர் அவங்க போறவங்களை கூப்பிட்டு
கைய அவர் நித்யானந்த ஐயா அவர் பாவம் என்ன செய்வார், அவர் ரொம்ப நல்லா ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்படி கையை நீட்டி நீட்டி கூடாதுன்னு சொன்னது என்ன தெரியுமா, நீங்க நல்லா பாஜக வேலை பார்க்கணும் சொன்னாரு. உண்மையிலே வார்த்தை என்ன சொன்னாலும் தெரியாத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உடல் மொழி என்று ஒன்று இருக்கல்லவா, அந்த மொழியும் பேசும், அதுவும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும். அவருக்கு மனசுக்கு தெரியும். ஆனா பாவம் அது நீங்க அருணன் விருப்பப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம், நித்யானந்தம் விருப்பப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். முடியாது, அருணன் விருப்பப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. நீங்க அதை இப்பதான் போட்டு காமிக்கிறீங்க பழையபடி. மீண்டும் வேணா போட்டு காமிங்க பாக்கட்டு, யாரு வேணாலும் என்ன சொல்லுவான் தப்பு. அவர் கையாட்டுறது நான் சொல்றேன், அவர் சொல்றது ஏதோ ஒண்ணு தப்புங்கிறார். இதுதான் எனக்கு தெரியாது. நீங்க செஞ்சது தப்பு. அவங்க டிஃபெண்ட் பண்ண பாக்குறாங்க, அவங்கள பேச விட மாட்டேங்கிறாங்க. மேடையில அவ்வளவு பேரும் பாக்குறாங்க, தப்பு தப்புங்கிற மாதிரி சொல்லி கடைசியா தான் சொன்னது செய்வது தப்புங்கிற மாதிரி தான் பேச. எதை பத்தின்னு தெரியாது, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த உடல் மொழி, அவங்களை விமர்சிப்பது, அவங்க செய்த ஏதோ ஒரு தவறை சுட்டி காண்பிப்பது, மூத்த தலைவர்ங்கிற மாதிரி அவருக்கு அந்த தனியா கூட்டுல செஞ்சிருக்கணும் அவ்வளவு பேருக்கு முன்னாடி. அது ஒரு முன்னாள் தலைவர், முன்னாள் ஆளுநர், ஒரு பெண், இதெல்லாம் கூட பார்க்காம அது என்ன முறை என்னன்னு எனக்கு தெரியல. அருண், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். சுருக்கமா சொல்லிருங்க எல்லாருடைய. அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். இனி 26 என்பது லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது, கடுமையாக உழைக்க வேண்டும். அது நீங்க அப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணிருக்கீங்க. அப்படிதான் இருக்கு. சரி, அதுதான் உடல் மொழியை சேர்த்து பார்க்கணும். பேசலாம், நான் உழைக்க மாட்டேன். சரி, பேசலாம். திரு சிவபிரனோட முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு வரேன். இது உட்கட்சி பூசல் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் வைக்கலாம். ஆனா நித்யானந்தம் என்ன சொல்றாருன்னா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி வெளியில போய் ஒரு கருத்தை சொல்வது அப்படிங்கறத நாம எப்படி ஒரு கூட்டு பொறுப்புல சேர்த்துக்க முடியும்? வெற்றி தோல்வினா அது உழைத்த எல்லாருக்குமானது அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இல்ல, முதல்ல என்னன்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இதை வேணுமென்றே செய்ததை நான் பார்க்கல. அவங்க போறாங்க, அவங்க வெங்கையா நாயுடு அவர்களை விஷ் பண்ணிட்டு போகும்போது அவங்கள கூப்பிடுறாரு. மேபி he was not aware கேமராஸ் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஷூட் பண்றாங்கன்னு தெரியாம இருந்திருக்கலாம். பட் நடந்தது நித்யானந்தம் சார் அவருடைய கருத்தை சொல்றாரு. பட் அவருக்கு அதை இன்டர்பிரேட் பண்ற உரிமை இருக்கும் பொழுது எனக்கும் நான் எப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா, இது என்னன்னா திருமதி தமிழிசை அவர்கள் செய்தது பிஜேபியில இப்போ குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் அந்த கட்சியை வழிநடத்த ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு பொதுவா இந்த சீனியர் லீடர்ஸ், அதாவது தமிழிசை போன்ற ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற லீடர் ஒரு மீடியாவில் போயிட்டு ஓப்பனாக ஒரு கட்சியினோட ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கட்சியினுடைய தலைமையை பற்றி பேசுகிறத எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. அது கட்சி இட்ஸ் ஆக்சுவலி இன்டிசிப்ளின் அக்கார்டிங் டு தெம். ஏன்னா நீங்கள் கட்சியில் ஏர் பண்ணுறதுக்கு பல ஃபாரம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஃபாரம்ஸ் இருக்கு. அதுவும் தமிழிசை போன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலையும் 3 வருடம் அவங்க லெப்டினன்ட் கவர்னராக இருந்திருக்காங்க. தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடருக்கு திரு அண்ணாமலை அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா 1000 ஃபாரம்ஸ் இருக்கு. இமெயில் எழுதலாம், அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் கொடுக்கலாம், இல்லை இங்கே அரவிந்த் மேனன் அவங்க ஜெனரல் செக்ரட்டரி இருக்காரு இன்சார்ஜ், அவர்கிட்ட பேசலாம்.